Hey guys, என் கையில நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரியல்மியோட GT Neo 3T. இந்த மொபைல நான் 15,600 அப்படின்ற பிரைஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இது சேல் ஆகிட்டு இருக்கிற பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்ற பிரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆஃபர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 இந்த பிரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்கிற இந்த மொபைல 10,000 கம்மி பண்ணி எப்படி வாங்கினேன் அப்படின்றதும் இந்த மொபைல நான் ஒரு 10 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கு என்னோட யூஸுக்கும் அதே மாதிரி இதை நீங்க 25,000 வாங்கினா கூட ஒர்த்தா அப்படின்றது தான் இந்த வீடியோவா இருக்கு போகுது. சோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை பத்தி பார்க்கலாம், அப்புறம் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றனால அவங்களே ஓப்பன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ உள்ள என்ன இருந்ததுன்னா இந்த மொபைல் இருந்தது, யாருமே தராத மொபைலுக்கான சார்ஜர் இருந்தது, அதே மாதிரி யாருமே தராத மொபைலுக்கான கேஸும் இருந்தது. அது போக எப்பவுமே இருக்கிற மாதிரி வாரண்டி புக்லெட், டேட்டா கேபிள் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க இது வந்து 80 வாட் சார்ஜர் அப்படின்றனால அவங்க பாக்ஸ்ல தந்தாங்க. இந்த பிரைஸும் பாக்ஸ்ல தந்தாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து மொபைல தருவாங்க ஆஃபர்ல, ஆனா வந்து உள்ள இருந்து சார்ஜரை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணல அப்படின்றது ஒரு நல்ல விஷயங்க. சரி, அன்பாக்சிங் முடிஞ்சு போச்சு. இப்போ மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மொபைலை நான் ஒரு 10 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மொபைல் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ண உடனே என்னடா இது இவ்வளோ ஃப்ளூயிடாக இருக்குது, எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குடா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த மொபைலை நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கலைங்க. ஏன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ரியல்மி மொபைல், இன்னொன்று விலை கம்மியாக தராங்க. ஸோ எப்பவுமே ரியல்மி விலை கம்மியாக தரோம் அப்படின்னாலே எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து பார்ப்போம். இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ பிளாஸ்டிக் பில்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. சோ எல்லோ கலர் தான் எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோ கலர் ஓகேவா இருக்கு. அந்த பேட்டர்ன் கண்டிப்பா பாக்குறது நல்லா இருக்கு. அந்த பேட்டர்னோட பார்க்கும்போது மட்டும் நார்மல் டைம்ல அந்த பேட்டர்ன் தெரியல அப்படின்றதுனால கொஞ்சம் பிளாட்டா ஃபீல் ஆகுது. சோ அது டிசைன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். அது மாதிரி சைடு ஃப்ரேம்ஸ் கூட நமக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. சரி, இதான் டிசைன். அதே மாதிரி கையில ஹோல்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. அது வந்து கிரிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கேஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, கேஸ் போடாம யூஸ் பண்ணாலும் சரி. ரெண்டாவது டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோல். இந்த மொபைலோட மேஜர் ரோலே டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளே அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. 6.2 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே E4 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. E4 அப்படின்றது லேட்டஸ்ட் பேனல். அதனால அவங்களால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பத்தியும் பேசணும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண நிறைய மொபைல்ல இருக்கிறதுலே பெஸ்டான ஃபாஸ்டான இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னா இதுன்னு தான் சொல்லுவேன். வேணா முடிஞ்சதுன்னா என்னோட LGயும் இந்த மொபைலையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ எந்த அளவு ஸ்பீடா இருக்கு அப்படின்றது. ஸோ தொட்ட உடனே ஓப்பன் ஆகுது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதே மாதிரி அந்த டிஸ்பிளே ஒரு சில டிஸ்பிளே வந்து 120 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட என்னவா இருக்குன்னா, என்னடா இது என் மொபைலுக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கு வித்தியாசமே இல்லை, இது என்னடா 120 ஹெர்ட்ஸ் அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த மொபைல் அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணும்போதும் அந்த அனிமேஷன்ல நமக்கு ஃபீல் ஆகுது இது வந்து நல்ல ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கான அனிமேஷனை கொண்டு நம்மளால நல்ல நோட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஜம்ப் ஆகும்போது இருக்கிற ஃப்ளூயிட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கிறதுனால மொபைல் யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓவரா பேசுறேன், இருந்தாலுமே வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவ்வளவு கிடைச்சது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த டிஸ்பிளேக்கு நான் வந்து கண்டிப்பா 9 out of 10 கொடுக்குறேன். அந்த அளவுக்கு நல்ல டிஸ்பிளேயா இருக்குது. இங்க ஒரு சிலர் வந்து பிரைட்னஸ் நல்லா இருக்கா, வெயில யூஸ் பண்ணாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, 1300 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயில நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பர். ரெண்டாவது அப்படியே பேட்டரிக்கு போயிடுவோம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி. ஸோ இது யூசேஜ்ல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, நீங்க வந்து டைட்டா யூஸ் பண்றீங்க, நல்லா புஷ் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் சாலிடா தாக்கு பிடிக்கும். நீங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது குறைஞ்சது 10% தான் கொண்டு வரலாம். நான் ரொம்ப பெருசா கேமிங்லாம் புஷ் பண்ணல. ஸோ கேமரா, மொபைல் நார்மல் யூஸ், ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 50% காலியாச்சு. ஸோ அப்படியே காலியானாலும் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு 50 to 20% சார்ஜ் போட்டதுனால ஒரு 15 to 20 minutes 25 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஸோ எப்பவுமே வந்து நமக்கு வந்து அந்த அளவு அதிக டைம் எடுத்துக்கல. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பர். அடுத்து ப்ராசருக்கு போயிருமா, ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா.
பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்னாப்டிராகனோட 870 அப்படின்ற ப்ராசரோட வருது. இது 865 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அல்லது ஓவர் கிளாக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய மொபைல்ல இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா மொபைல்லையும் வரதுனால பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். செம்ம பர்ஃபார்மன்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் சுவிட்ச் ஆகும்போது இருக்கிற ஃப்ளூயிட்னஸாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த அப்ளிகேஷனை பேக்ரவுண்டில் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராசஸ் சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. அது மாதிரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுற அனிமேஷன்லேருந்து அது எந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த அளவு லோட் ஆகுது அப்படின்றதுமே சூப்பராக இருக்குங்க. என்ன, நான் வந்து பெருசாக கேம் பிளே பண்ணி பார்க்கல, அதனால வந்து கேமிங்க்கு எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியல. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போதைக்கு 22,000 ரூபாய் கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய 20,000 rupees மொபைல்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த மொபைலையும் இல்லாத அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். ஸோ கேமிங்குமே சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேமிங்க்குமே ஓகேயான மொபைலாக தான் இருக்கும். நான் வந்து ஸ்னாப்டிராகனோட 888 இருக்கிற மொபைல் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்னால் வந்து பெருசான வித்தியாசங்களை பார்க்க முடியல. ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே ஒரு 40,000 ரூபாய் அந்த பிரைஸில் வாங்குவோம். அதை வந்து அவ்வளோ எதிர்பார்ப்போம். அதனால அது இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து நான் அதை எதிர்பார்க்காம கிடைச்சது அப்படின்றது நல்லா இருந்ததுங்க. அடுத்து நம்ம பேச வேண்டியது கேமரா. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரீடாக இருக்கிறது. அதுதான் நிறைய பேர் சொன்னது இருந்தால் கேமரா நல்லா இல்லையாமே அப்படியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேமரா நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய வீடியோஸ் எடுத்து பார்த்தேன், சாம்பிள்ஸ்க்கான ஒரு சில ஃபோட்டோஸும் எடுத்து பார்த்தேன். டே லைட்டில் கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இதில் வந்து 64 MP ஆம்னி விஷன் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குது. கண்டிப்பாக மற்ற கேமராஸ் ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற மொபைல்ஸை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஆனால் லோ லைட் அப்படின்னு போகும்போது ரொம்ப திணறுது. ஸோ கொஞ்சம் லைட் கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே அதிகமாக நாய்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ லோ லைட்டுக்கு இந்த கேமரா செட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கேமரா அப்படின்னு நினைச்சும் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நார்மல் கேமரா விட ஒரு 20,000 ரூபாய் எடுக்கிற மொபைல் எடுக்கிற கேமரா விட ஒரு படி மேலே இருக்கு அப்படின்றத மட்டும் நினைச்சிட்டு எடுங்க. செல்ஃபி ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். செல்ஃபி ரெகுலராக அந்த ஒரு 20,000 ரூபாய் மொபைல் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செல்ஃபி தான். ஸோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு நார்மலான செல்ஃபி போட்டோஸ் நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா நீங்க வந்து இதை வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுக்கு சின்ன எடிட்டிங் பண்றதுக்குலாம் ஓகேயா இருக்கும். ஸோ அதனால அதை பத்தி பெருசான ப்ராப்ளம் இல்லைங்க. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Realme UI 3.0 ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Android 12க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2GB எக்ஸ்டெண்டட் ரேம் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா 2GB வந்து உங்களோட மெமரில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அது பெருசா தேவையில்லை. இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸ்பீக்கர் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5G சப்போர்ட் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. கீழே கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு 10+ 5G பேண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 5Gயும் இதில் பிரச்சனை இல்லை. நிறைய 5G சப்போர்ட்டட் பேண்ட்ஸும் இருக்குது. ஸோ 5G சப்போர்ட்டுமே இருக்குது. ஏன்னா ரியல்மிலேருந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மொபைல் 5G சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ இது வரைக்குமே இந்த மொபைல் ரொம்ப ஃப்ளூயிடா இருக்குது. நான் வாங்கின இந்த யூனிட் அதே மாதிரி அப்டேட் எதுவுமே இது வரைக்கும் நான் பண்ணல. ஏன்னா அப்டேட் ஒரு சில அப்டேட் வந்துருக்குது. நான் தான் நல்லா இருக்கிற மொபைல் அப்டேட் பண்ணி கெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத வச்சிருக்கேன். ஸோ ஒரு வேளை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது மாத்துறாங்களா, கேமரா சரி பண்றாங்களா, அல்லது எதையாவது முடிச்சு விடுறாங்களா அப்படின்றதான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்னு கேளுங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு டெய்லி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு கண்டிப்பா ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். எல்லாமே நல்ல விஷயங்கள் பார்த்துருங்க. மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, டிஸ்பிளே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன், அது மாதிரி ப்ராசர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டேன். நல்லா இல்லாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா எல்லா மொபைலுமே ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கும். நல்லா இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்க லிக்விட் கூலிங்க. ஏதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 8 லேயர் ஆஃப் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து இதுல வந்து கேம் பிளே பண்ணல அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போதும் டேட்டா, அதாவது செல்லுலர் டேட்டா யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு இடையில ஜம்ப் பண்ணி மாறி யூஸ் பண்ணாலே கொஞ்சம் வார்ம் ஆகிற ஃபீலிங் இருக்கு. இந்த வார்ம்னஸ் அப்படின்றது நார்மலா நம்ம வந்து நோட்டீஸ் பண்றதா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவங்க கொடுத்துருக்காங்க லிக்விட் கூலிங். ஸோ இதை தாண்டி இந்த வார்ம் ஏன் வருது? ஏன்னா வந்து அந்த லிக்விட் கூலிங்கே அந்த வார்மை வர விடக்கூடாது. ஸோ அந்த லிக்விட் கூலிங்கை தாண்டி இந்த வார்ம்னஸ் கையில ஃபீல் ஆகுது அப்படின்றப்போ கண்டிப்பா சொல்றேன் இந்த மொபைல் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கேம் பிளே பண்ணல. ஸோ கேம் பிளே பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி வைஃபைல யூஸ் பண்ண அந்த மாதிரி இஷ்யூ இல்லை. செல்லுலர் டேட்டால யூஸ் பண்ணும்போது கொஞ்சம்
கொஞ்சம் வார்மா ஃபீல் பண்ணோம். ஸோ இது வந்து நார்மலா இருக்கிற ஹீட்டிங் தான், அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ளோட்வேர்ஸ். ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மொபைல் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மொபைலை வாங்கி நம்ம வந்து ஒரு மாசம் 2 மாசம் யூஸ் பண்ண எவ்வளோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து இந்த மொபைல். எக்கச்சக்கமான அப்ளிகேஷனுங்க, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, ஸ்னாப் சாட்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சைட் லோட் பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ விலை கம்மியாக தரதுனால இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. எல்லா அப்ளிகேஷனும் இருந்தது. ஒன்னொன்னா பார்த்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. தேவையான அப்ளிகேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. அது வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ளோட்வேர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. அது கடுப்பேற்றுச்சு, ரொம்ப கடுப்பேற்றுச்சு. ஆட்ஸ் வருதா அப்படின்னு கேட்பீங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஆடுமே இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணல. அடுத்து நான் பார்த்தது ஹெட்ஃபோன் ஜாக். ஹெட்ஃபோன் ஜாக் கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஒரு ஃபீச்சராக இருக்குது. அதுவும் கேம்லாம் ப்ளே பண்ணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹெட்ஃபோன் ஜாக்கை இந்த டைம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் வந்து மெமரி கார்டு போட முடியுமா, அதையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மொபைலில் உங்களால் மெமரி கார்டு போட முடியாது. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு மட்டும்தான் போட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த மொபைலை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எப்படி அந்த 16,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலை நான் பிக் பில்லியன் டே சேலில் வாங்கியிருந்தேன். 26,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 3,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. டெலகிராம் சேனல் இல்லைனா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ரெகுலரா ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோங்க. ஸோ எல்லா இந்த மொபைல் மட்டும் இல்லை, எல்லா மொபைல் ஆஃபர்ஸ் எல்லா ஆஃபர்ஸையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைலை 26,000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல நான் என்னோட மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். என்னோட மொபைலுக்கு கிடைச்ச எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் 4,100 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த 3,000 ரூபாய் ஆட் ஆகி என்னோட மொபைலை 7,100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாயில இருந்து நமக்கு வந்து 7,000 ரூபாய் கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ 19,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல இருந்தது. இதுல இருந்து வந்து நான் 3,500 ரூபாய் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கம்மி பண்ணேன். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருந்தது. கிரெடிட் கார்டு கிடைச்சிருந்ததுன்னா 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆயிருக்குங்க. ஸோ நம்மளால 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுக்க முடியல. நம்ம வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணதுனால 3,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சது. முன்னாடியே நிறைய பேர் சொல்லுவீங்க என்கிட்ட கார்டு இல்லடா நான் என்னடா பண்றது அப்படின்னு. ஸோ நீங்க இங்க பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ்ட கேளுங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு தான் கேட்டிருந்தேன். எல்லா கார்டும் நம்ம வைக்கிறது கஷ்டமா, ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொரு கார்டு வச்சிருப்பான். ஸோ கார்டு ஃப்ரெண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி 3,500 ரூபாய் கம்மி பண்ண கடைசியா 15,600 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு என்னால் பை பண்ணிட முடிஞ்சது. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஏதாவது பழைய மொபைலை இந்த மாதிரி ஆஃபர்ல எடுக்கிறதுக்குனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபர் வர சமயத்தில் அந்த பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஆஃபர்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான மொபைல் எடுத்துக்கலாம். இப்போ கூட நமக்கு வந்து Mi 11X அது வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். 𝐓𝐞𝐥𝐞9 இதுவும் ஆஃபர்ல போகுது. 4,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இந்த மொபைல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.